யாராவது ஒரு திடீர்னு ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டானா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த டெய்லி மிராக்கிள் மார்னிங் டிவோஷனை பார்க்க மறக்காதுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மற்றொரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தின் சிறுமியானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. இங்கே ஓ அப்படின்னா ஐயோ. ஐயோ அப்படிங்கிறது ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தை. யாராவது ஒரு திடீர்னு ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டானா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை, சில சமயங்களில் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு நடைமுறைக்கு மாறான ஒரு சிச்சுவேஷன், அன்ஃபீஸபிள் சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் ஐயோ என்பதை நான் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இங்கே யாருக்கு ஐயோன்னு சொல்லியிருக்குன்னு பாருங்கள். யாருக்கு இந்த காரியம் ஐயோ என்று சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாத குறைச்சல் தான், அது ஆசீர்வாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாருக்கு சொல்லியிருக்கு? ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவன். ஐயா, அவன் ஒரு ஏழை, அவனுக்கு வாய்ஸ்லெஸ், he is voiceless. யாரு கிடையாது அவனுக்கு பேசுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வேணுக்கு வேண்டே நீங்கள் தோற்கப்படுது. அவனுக்கு பணம் பலன் இல்லை, ஆள் பலன் இல்லை அப்படின்னு நினச்சினோ அவனுடைய வழக்கை மாற்றுறீங்க. நியாயம் அவன் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் மாற்றுறீங்க. உனக்கு ஐயோ. 2வது, சிறுமியானவரின் நியாயத்தை புரட்டுவீர்கள். சிறுமியானவர் என்று சொல்லும்போது இவர்கள் ஹெல்ப்லெஸ் பீப்புள், வாய்ஸ்லெஸ். அப்படிப்பட்ட தே ஆர் இன் நீடு, தேவை உள்ள மக்கள். அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் நியாயத்தை புரட்டலாம், வழக்கை தோற்க பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், விதவைகளை சூறையாடவும். அது சாதாரண விதவை தானே, கைம்பெண் தானே, கணவனை இழந்தவள் தானே, அவளுக்கு நீ பேசுகிறதுக்கு எந்த ஆம்பளை இருக்கான், ஒருத்தனும் இல்லையே அப்படின்னு சொல்லி விதவைகளை சூறையாடவும், அவர்களுக்குரியதை நீங்கள் அபகரிக்கென்று நினைக்கும் போதும். அடுத்தது, திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். திக்கற்ற பிள்ளைகள், ஃபாதர்லெஸ், பேரண்ட்லெஸ், தாய் தகப்பன் இல்லை, யார் இருக்கா? அது ஒரு கைவிடப்பட்ட ஒரு பிள்ளை தானே, கைவிடப்பட்ட ஒரு மகன் தானே அப்படி நினச்சி அவர்களை கொள்ளையிடவும். அது மட்டும் அநியாய தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு, உடந்தையாக இருக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேட்டகரியெலாம் இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் நியாயத்தை புரட்டாதுங்க. நியாயத்தை புரட்டுறவர்களுக்கு, நீதியை புரட்டுகிறவர்களுக்கு, விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கா, உனக்கு ஐயோ அப்படின்னா அர்த்தம். நீ தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. நீ ஒரு நாள் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீ தப்பித்து கொள்ள முடியாது. அந்த கடைசி தீர்ப்பு நாளிலே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உன்னை நியாயம் விசாரித்து உன்னை தண்டித்து நிறுத்துவார் என்பதை எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பணத்திற்கோ, பதவிக்கோ, சொத்துக்கோ, வீணான ஆசைகளுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதுங்க. நீதியை புரட்டாதுங்க, நியாயத்தை புரட்டாதுங்க. விதவைகளை கண்ணீரை கர்த்தர் பாப்பார். திக்கற்றோருடைய கண்ணீரை ஆண்டவர் ஒரு நாள் புறக்கணியார். அவர்களுக்காக அவரே தியானம் செய்வார். ஆகவே இப்படிப்பட்ட தீமையான காரியங்களில் ஒரு நாளும் நீங்கள் செய்யாதீர்கள். யாராவது அப்படிப்பட்டதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வெளியே வாங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே,
நீர் சிறுமியானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீர் உதவி செய்கிறவராயிருக்கிறேன். அவர்களுக்கென்று நியாயத்தை செய்வதிலே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் விலகி நின்றதே இல்லை அப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் தீங்கு செய்திருக்கிறேன், இடையூறு பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மனமாற நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே அவருடைய மனம் மாறுபடி உதவி செய்யும். அவர்களை அந்த பழக்கங்களிலிருந்து எடுத்து விடும், தூக்கி எடுப்பீராக. கர்த்தாவே, நான் நீதியாய் நியாயமாய் நான் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய நல்ல ஆண்டவர் பாதையிலே அவர்களை நடத்தும், உம்முடைய நல்ல பணியிலே அவர்களை நடத்தும் அப்பா. உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக. எல்லா தீங்குக்கு தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் கூட இருப்பதாக. எல்லா துதி கன மகிமைப்புகள் உமக்கே நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.